நான் மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் பாதாள உளவுக் குழுவினர் இந்த அளவுக்கு செயற்படவில்லை. யார் சரத் சொல்லியிருக்கிறார்? வீரசேகர எங்களுடைய சரத் வீரசேகர இப்ப முன்னாள் அவருக்கு ஈழ இந்த புத்தர் சில பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த சீசன் முடிஞ்சு இப்ப இந்த அண்டர் வேர்ல்டு சீசனா தூக்கி வச்சுக்கிட்டார் தலையில. அனுர அரசாங்கம் பொறுப்பேற்றதற்கு பின்னர் உலகின் ஊழல் மிகுந்த நாடுகள் பட்டியலில் 187வது இடத்திலிருந்து 102வது இடத்துக்கு முன்னேறி இருக்குது. தம்பி நீங்க சொல்லுங்க, எஸ்ஏபியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர், எனக்கு அவரோட பேர் ஞாபகம் வரல, 65 அது திரும்ப 5க்கு வந்துடும் மட்டும் நேற்று சொல்லியிருந்தோம். 14 மாதத்துல 187 இருந்தது 102க்கு மாற்ற முடியும் என்றால் பெரிய சாதனைகள் எதிர்வரும் காலத்தில் இடம்பெறலாம் என்றுதான் நம்பப்படுது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் டில்சான், எப்படி சோமா இருக்கிறீங்களா? என்ன நடக்குது ஊர்ல? சோமா தான் இருக்கும். ஆனா அந்த இன்னைக்கு நீதிமன்றங்கள் முன்னுக்கெல்லாம் ரொம்ப கருப்பு கொடிகளை காணக்கூடியதாக இருந்துச்சு. ஏன்னா சட்டத்தரணிகள் எல்லாம் இன்னைக்கு ஸ்ட்ரைக் போட்டுட்டாங்க. என்னன்னு சொன்னா, சட்டத்தரணி ஒருத்தரை இந்த ஆயுத குழுக்கள் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடுற இந்த அண்டர்வேர்ல்டு கும்பல்லாம் ரொம்ப அவங்களால அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. லோ சொசைட்டிக்கே எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், கண்டனங்களை தெரியப்படுத்தணும். இந்த பார் அசோசியேஷன்ல ஒரு திடீர் மீட்டிங்கை ஏற்படுத்தி ஒன்று கூட்டி எல்லா சட்டத்தரணிகளும் அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு லோயர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக்கு, நீதிமன்ற நடவடிக்கைகள் இருந்து எல்லா லோயர்ஸுமே இன்னைக்கு விலகிட்டாங்க. அதனால முக்கியமான ஒரு கேஸ் தள்ளி போயிருக்கு. நம்ம நாமல் ராஜபக்சோட கிறிஸ் பில்டிங் கேஸ் இன்னைக்கு தான் எடுக்கணும். ஆனா இன்னைக்கு பார்த்து லோயர் ஸ்ட்ரைக்கு மாத்தே தப்பிச்சிட்டாரு. போயிட்டு 19 வாக்குகள் எழுப்பியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், நீதிமன்றத்தை இந்த ஆயுத குழுக்கள் அல்லது அண்டர்வர்ட் குரூப் வந்து சவாலுக்கு உட்படுத்துறது, மிரட்டுறது, சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துக்குள்ள போய் கொள்ள, இலங்கையில ஒரு மிகவும் மற்ற நாடுகளோட ஒப்பிடக்குள்ள ஒரு மிகவும் ஒரு சுயாதீனமாகவும் மற்ற ஒரு வித்தியாசமான முறையிலையும் தனித்துவத்தோடு இயங்கக்கூடிய நீதித்துறையை இப்படி சவாலுக்கு உட்படுத்துறது வந்து அழகில்லை. அது தொடர்புல நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. நான் நினைக்கிறேன் டில்சான், ஒரு ஆக குறைஞ்ச ஒரு வாரத்துக்குள்ள இந்த துப்பாக்கிதாரிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். அவர்கள் தொடர்புல கடுமையான விசாரணை குழு கொண்டு அமைச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரஷர், ஒரு சைட்ல இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரஷர் கொடுத்திருக்காங்க. உடனடியா இந்த எங்களுடைய சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் ஒரு பொது வெளியில சுட்டு கொன்ற துப்பாக்கிதாரிகளை கண்டுபிடிங்க, இதுக்கு பின்னால யார் இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க, அடையாளம் காட்டுங்க. இது போலீஸுக்கும் சரி, அதன் உட்பட்ட இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு. இனி இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது, இது கடைசி மரணமா இருக்கட்டும் அப்படின்னு சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணியும் சொல்லியிருந்தார். அதோட இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், நான் மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் பாதாள உளவுக் குழுவினர் இந்த அளவுக்கு செயற்படவில்லை. யார் சொல்லியிருக்கிறார்? எங்களுடைய சரத் வீரசேகர முன்னாள் புத்தர் சில பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த சீசன் முடிஞ்சு இப்ப இந்த அண்டர் வேர்ல்டு சீசனா தூக்கி வச்சுக்கிட்டார் தலையில. இப்ப அவர் வருவார். இப்ப ஒன்னொன்னா இல்ல, நண்பர்களா இருந்தா பிரச்சனை செய்ய மாட்டாங்க. அது சரி, அவங்க புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி புரிஞ்சு கொள்ள வேணும். அதனோட டில்சான் உண்மைக்குமே சரத் பொன்சேகா அவரும் ஒரு கருத்து இருக்காரு. உண்மைக்குமே இது வந்து அரசாங்கத்துல ஃபெயில்னு யாரும் சொல்ல முடியாது. அரசாங்கம் அதை எப்படி கட்டுப்படுத்தலுமோ அதுக்கு அடிப்படையில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் ராணுவத்துக்கு மீது சுமத்திட்டு, குற்றம் சுமத்திட்டு ராணுவத்திற்கு தான் செஞ்சாங்க அப்படின்னு சுமத்துறது வந்து சரியில்லை. அது வந்து எப்படியுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து இது சம்பந்தமான விசாரணைகள் மும்முரப்படுத்தணும், சம்பந்தப்பட்ட எல்லாருமே கைது செய்யப்படணும். அதை நடக்கிற இந்த அரசாங்கம் சரியை செய்வாங்க அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு சரத் பொன்சேகா. இலங்கையில 7 தசாப்தங்களின் பின்னர் ஒரு பெரும் ஒரு சாதனை ஒன்றும் இடம்பெற்றிருக்குது, வரலாற்று சாதனை என்று கூறப்படுகிறது. அனுர அரசாங்கம் பொறுப்பேற்றதற்கு பின்னர் 14 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் 7 தசாப்தம், 14 மாதம் முக்கியமில்லை டில்சான், 7 தசாப்தத்தின் பின்னர் இலங்கையில் ஊழல் மோசடிகள் குறைந்துள்ளதாக அமைச்சர் உபாலி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் உண்மையில டில்சான், உலகின் ஊழல் மிகுந்த நாடுகள் பட்டியலில் 187வது இடத்திலிருந்து 102வது இடத்துக்கு முன்னேறி இருக்குது. 2025ஆம் ஆண்டில் இலங்கை வெளிநாட்டு வர்த்தகத்தில் $1.7 பில்லியன் வருமானத்தை ஈட்டியுள்ளது என்று நேற்று அவர் கூறியிருக்கின்றார். இதுல குறிப்பா சொல்ல போனால், வெளிநாட்டு ஆராய்ச்சி மற்றும் சுற்றுலா தொழில் மூலம் $29.3 மில்லியன் வருமானமாக ஈட்டப்பட்டிருக்கு. 187 102. அதுதான் மாற்றம்.
நேற்று என்னோட ஒரு நண்பர் ஒரு ஆள் இங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கதைச்சவர். அவர் மிகவும் சொல்லப்போனா அவர் தமிழ் தேசியம் கடும் ஒரு ஒரு நிகழ்வு ஒன்றில் கண்ட மாதிரி கதைச்ச டைம்ல அவர் சொன்னார். அவர் கடும் ஒரு தமிழ் தேசியவாதியா. ம், ம், திரும்பவும் ம், சொல்றேன், ம், ம். தம்பி அனுராவை விமர்சிக்கத்தான் வேணும், பிளவிட்டா நீங்க அவரை சுட்டி காட்டத்தான் வேணும், அதுல அது சரி. மாற்றமே இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் புல சொல்ல இல்லாதானே இல்ல, ஐயா. இல்ல. இவ்வளவுக்கும் அவர் ஒரு விடுதலை புலிகள் ஆதரவாளரா. ஆ, ஆ, ஆ. அவர் சொல்றார், அப்படி பிளவிட்டா நீங்க சொல்லத்தான் வேணும், ஆனா நாங்க எல்லாத்துக்கும் புல சொல்ல இல்லாதானே. அது சரி, அது சரி. அப்படி விளங்குதா? இருக்கும்போது உண்மைக்குமே சொல்லியாகணும். இன்னொரு விஷயம், இப்போ இந்த அரசாங்கத்துல மக்களுடைய திருப்தி எந்த அளவு வளர்ந்திருக்கு, அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வெரிடேட் ரிசர்ச் அமைப்பு வந்து ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆரம்பத்துல இருந்த நம்பிக்கை, திருப்தி தன்மை வந்து இப்போ இந்த வருஷம் அறுதி அதிகரிச்சிருக்கு. பல மடங்கு அதிகரிச்சிருக்கதா வெரிடேட் ரிசர்ச் அமைப்பு வந்து ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுனா தான் இருக்கு ரிப்போர்ட் இப்ப நீங்க பார்க்கலாம். மூட் ஆஃப் த நேஷன், கவர்மெண்ட் அப்ரூவல், ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமி, எக்கனாமிக் அவுட்லுக். இப்படி பார்த்தா பிப்ரவரி 2026 பிப்ரவரி மாசத்து வரைக்கும் ஒரு பாரிய வளர்ச்சி. அதாவது 2024 ஜூலைக்கும் பிப்ரவரி 2026க்கும் ஒரு பாரிய மாற்றம் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. 24% இருந்தது வந்து 65% அதிகரிச்சிருக்கு. 28% இருந்த ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமிக் ரேட் த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இன் த கண்ட்ரி டுடே ஆஸ் எய்தர் எக்ஸலன்ட், குட் ஓர் புவர். அதுக்கு வந்து 28% இருந்தது, 57% அதிகரிச்சிருக்கு. எக்கனாமிக் அவுட்லுக் வந்து 30% இருந்து 64% அதிகரிச்சிருக்கு. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் வைப்ல, ஒரு பாசிட்டிவ் லெவல்ல எங்களுக்கு இந்த அறிக்கையை காணக்கூடியதாக இருக்கு. இது வந்து நாங்க இப்ப பார்த்தோம் ஃபுல்லா. இது வந்து தம்பி 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 நீங்க சொல்லுங்க. எஸ்ஏபியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர், எனக்கு அவரோட பேர் ஞாபகம் வரல, 65 அது திரும்ப 5க்கு வந்துடும் மட்டும் நேற்று சொல்லியிருந்தேன். அப்படி சொல்லிட்டாங்களோ? அப்ப சரி, அவங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அப்ப ஆனா டீல்ஸா நேற்று ஒரு இதுக்கும் சில வேளை எங்கடாக்களுக்கு இது பொறுத்துக்குள்ள இல்லாம இருக்கும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மெச்சென்று தான் நான் நேற்றைய கிரிக்கெட் மேட்சை சொல்லுவேன். நான் கிரவுண்டுக்கு போனேன், கிரவுண்டுக்கு போனேன். அது ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச். அந்த ஆனா feel நீங்க நீங்க மாற்றமே இல்ல. வேர்ல்டு கப்ன்றீங்க. ஸ்ரீலங்காட அலுவலகத்துக்கு பொறுப்பாளர் இருக்கக்கூடிய எங்கட சுரேஷ் அவர்கள் சொன்னார், நானும் போனேன் டிக்கெட் எடுத்து. ஆ, ஆ. அங்க இந்த மெச் அவ்வளவுக்கு தனக்கு பிடிக்கல. ஆனா ஐயோ, அங்க பார்த்தா அனு அனுர வந்ததுதான் நாங்க எல்லாருக்கும் பெரிய அதுதான். அப்ப வெற்றி மாதிரி மெட்ச் இருந்தது. வந்து ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. ரைட்டா? இந்தியன் டீம், இந்தியன் பாகிஸ்தான், இந்தியன் ஆதரவாளர்கள் இந்தியன் டீமுக்கு செம்ம கிளாப்ஸ், விசில்னு பறக்குது. ஃபுல் சப்போர்ட். எங்களோட பாகிஸ்தான் வீரர்களுக்கான ஆதரவு வந்து சூப்பரா கொடுக்குறாங்க. சப்போர்ட் ரெண்டு டீமுக்குமான சப்போர்ட்டர்ஸ், ரெண்டு டீமுக்கும் வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணிக்கிற நேரம் ஒரு கட்டத்துல டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆகிருச்சு. ஏன்னா பாகிஸ்தான் இந்திய வீரர்களோட பந்து வீச்சுக்கு பாகிஸ்தான் சரியா முகம் கொடுத்துக்கல. அப்ப காட்டுறானுங்க பெரிய ஸ்கிரீன்ல ஒரு ஃபேஸ், ஏகேடி வாராரு, அரங்க மாதிரி விசில் பறக்குமே அப்படி தம்பி விசில் அடிக்கல தெரியும் தானே. அது அங்க இங்க எல்லா அடிக்கலாமா? விசிலும் அடிக்கலாம். நேத்து ஒருத்தர் தாவக கொடி வந்து முடிச்சுட்டு இருக்காரு. கொழும்பு ஏ லவர்ல வந்து தாவக கொடின்னு விளங்குது. எங்கே கண்ட கொடியா இருக்கு. நம்ம யாரோ சென்னையில இருந்து வந்த நண்பர் ஒருத்தர் கொடியை பிடிச்சு இருக்காரு. ஆனா அந்த ஜனாதிபதி அன்ரகுமார் சரக்கோட ஃபேஸ் காட்டினதான் காட்டினாங்க. இந்தியன் ஃபேன்ஸ், பாகிஸ்தான் ஃபேன்ஸ், எல்லா இலங்கை எல்லாரும் எழுந்து கைத்தட்டி அப்படி அப்படி ஒரு வெல்கம் அந்த இடத்துல இல்ல காணக்கூடிய. இது ஒரு இந்த இடத்துல டில்சான் ஒன்றை சொல்லி ஆகணும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு கிரேஸா தான் இருக்குது அனுராவோடது. அதான் நேற்று பத்தி எழுத்தாளர் நிலாந்தன் அவர்கள் எழுதி இருக்கிறார். இந்த இப்படியே தமிழ் அரசியல்வாதிகள் இப்படியே ஒரு ஒரு விதமா போவாங்கன்னு சொன்னால் எல்லாம் அள்ளுண்டு போயிருக்கு. கட்டாயம் உண்மை பெரிய பாதிப்பு தான் அவங்களுக்கு. சோ ஆனா மேட்ச் முடிஞ்சும் இந்தியாவுடன் வந்தவங்களும் சரி, பாகிஸ்தானுடன் வந்தவங்களும் சரி, நிறைய பேர் இப்ப இந்த நாங்க மட்டும் இல்ல, பிரதான பல ஊடகங்களுக்கு வாய்ஸ் கட் கொடுக்கும் போது அவங்க எல்லாமே சேனல்ஸ்ல போட்டிருக்காங்க. எப்படின்னா உண்மையாகவே இந்த மேட்ச சரியா நடத்துறதுக்கு, இன்னைக்கு இந்த மேட்ச் நடக்குதுன்னா அதுக்கு பிரதான காரணமா இருக்க இலங்கை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு இந்தியன் ரசிகராகவும் சரி, ஒரு பாகிஸ்தான் ரசிகராகவும் சரி, நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். விளையாடாம இருக்க பார்த்து இந்த மேட்ச இவ்வளவு சுவாரஸ்யமா விறுவிறுப்பா மாத்தினது ஏகேடி தான். ரியல் மேன் ஆஃப் த மேட்ச் ஏகேடின்னு நிறைய பேர் சொன்னதை நாங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தோம், கேட்டோம். அதை சொல்லியே ஆகணும். உண்மையில ஒரு தலைவர் என்றவர் இப்படித்தான் இருக்கணும். அதுதான் மேட்ச். அதுதான் இப்ப ஒரு தலைவர் வாராருன்னா கல்ல விட்டு அடிக்கிற மாதிரி என்ன போகுது இப்ப நாய்க்கு. இந்த டைம்ல இருக்காங்க தானே ஒரு டீம் ஒண்ணு,
ராஜபக்ச ஆதரவாளர்கள் அவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க எப்படி பிடிச்சாங்கன்னா, இது என்னடாப்பா ஏதோ இவரு தான் மெச்ச ஆர்கனைஸ் பண்ணி செய்ய விட்ட மாதிரி காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கம் ஒரு பக்கம் கதறல்கள் இருக்குதான் செஞ்சிச்சு. அது நாங்க பார்த்த சோசியல் மீடியால. அதெல்லாம் இப்ப கண்டுக்க டைம் இதுல இல்ல. என்ன பிரச்சனைனா ஆனா நேற்று நல்ல ஒரு இன்கம் கட்டத்துக்கு பிறகு நல்ல இன்கம் இலங்கைக்கு நேத்து மெச்சில சூப்பர். அது நேற்று ஒரு கட்டத்துக்கு பிறகு ஃபிளைட் எல்லாம் ஃபுல், ஏர்போர்ட் எல்லாம் ஃபுல் டிராபிக் ஆமா, ஆயிடுச்சு. பிரைவேட் ஜெட்ஸ் வந்து அப்படி இறங்கி இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய முதலாளிமாரெல்லாம் வந்து அதான் டீல்சான், இறங்கிட்டாங்க. நான் சொல்லட்டா, இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நேற்றைய மெச் வந்து 2 நாடுகளுக்கு இடையில நடந்த மெச்சுன்றதை தாண்டி இந்த அனுரா வந்ததை பாக்குறதுக்கு ஒரு கிரௌட் வந்திருக்காங்க. அதுதான். இப்ப இதுல வந்து இந்தியா ஜெயிச்சிச்சா பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சா அப்படிங்கறதுல கேள்வி. இது ரெண்டையும் ஆட விட்டு இலங்கை எப்படியும் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இல்ல, இந்த இடத்துல இப்ப ஏதோ நல்ல அது மாதிரி நேற்று வடுக்குநாரி மலையில பொங்கல் நிகழ்வுகள் மிக அமைதியா இடம்பெற்றிருக்குது. அதை இந்த இடத்துல சொல்லணும். அந்த மக்கள் அந்த பொங்கல் வளமையா போலீசாருடைய அட்டகாசம் அப்படி இப்படின்னு நேற்று எதுவும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த நாட்டுல நீங்க எல்லாம் செய்யலாம்ப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. அரணி அமரசூரிய அவர்களே மகா சிவராத்திரியில கலந்துக்கிட்டாங்க நேற்றைய தினம். சோ அதுவும் ஒரு சிறப்பம்சமா இருந்துச்சு. இல்ல, ஒட்டுமொத்தத்துல சொல்ல போனால் இதே போக்குல போனால் நாட்டுல வேற அரசியலை நோக்கி மக்கள் சிந்திக்க மாட்டாங்க. இப்ப ஒரு மைனஸ் என்னன்னு சொன்னா, ஊழல் மோசடிக்காரர்களுக்கு எதிரான ஆக்ஷன் எடுக்கிற விஷயமும் இந்த அண்டர்வேல்டோட ஆக்டிவிட்டிஸ், இந்த நடவடிக்கைகளை இதை நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னா 14 மாதத்துல 187 இருந்தது 102க்கு மாற்ற முடியும் என்றால் பெரிய சாதனைகள் எதிர்வரும் காலத்தில் இடம்பெறலாம் என்று தான் நம்பப்படுது. எனவே டீல்சான் பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாம் நல்லதா நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆட்சி மாற்றம் என்றதை தாண்டி ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் பல முன்னேற்றங்கள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்குது. ஓகே டீல்சான், அப்ப நாளைக்கு சந்திக்கலாம். நல்ல பல செய்திகளோட சந்திக்கலாம். நாளைக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது அதை நாங்க பார்த்துட்டு சொல்லுவோம். இன்னும் பல புதிய விஷயங்கள் நாளைக்கு அப்டேட் ஆகலாம். இந்த குறிப்பா அந்த அண்டர்வேல்டோட வேலையில யார் மாட்டுப்பட்டிருக்காங்களா, யாரும் சிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்கள் இன்னைக்கு நைட்டுக்கு சில அப்டேட்ஸ்கள் வரும். வந்து நாளைக்கு ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, நாளை சந்திப்போம். டேக் கேர், பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.